அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். நம்ம பரக்கத்தை சம்பாதிக்கணும், நம்ம பரக்கத்தை வாழணும், நம்ம பரக்கத்தா நம்ம குடும்பங்களை ரிசுக்கு வரணும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அந்த பரக்கத்து நம்ம இடத்துல எப்படி வர வேண்டும், அதுக்கு உண்டான 4 தன்மைகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். முதல் விஷயம், பாவத்தை விட்டு நம்ம தவிர்த்து இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாவத்தை விட்டாச்சும் நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வான். மூணாவது நம்முடைய பொருளாதாரம் ஹலாலாக இருக்கிறதா ஹராமா இருக்கிறதா என்று நாம் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நம்ம சம்பாதிக்கிறோம், ஏனோ தானம் சம்பாதிக்கிறோம், ஹலாலா இருக்குதா ஹராமா இருக்குதா அந்த பேணுதல் நம்ம இடத்தில் வர வேண்டும். நான்காவது, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து தான தர்மம் செய்ய வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க கொடுத்தாதான் குறைஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுத்தாதான் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவான். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில பரக்கத் செய்வான், நம்ம பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான். இந்த நாளையும் நாம் மௌத்து வரையும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.